ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலிஸ் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 1 month முன்னாடி ஒரு கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிவ்அவேக்கான வின்னர் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த கிவ்அவேக்கு என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருந்தேங்கிறத நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இந்த வீடியோஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து என்ன இது நம்மள செலக்ட் பண்ணல, என்ன இப்படி செலக்ட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது. அதுக்காக நான் என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பாக்குற வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடணும். அதுவும் நான் வந்து கிவ்அவேக்கு என்ன வீடியோல இருந்து நான் எடுக்க போறேன், எந்த வீடியோல இருந்து நான் வந்து கால்குலேட் பண்ணுவேன் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்லிட்டேன் அந்த ஷார்ட்ஸ்ல. சோ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து நீங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம இன்னும் தொடர்ந்து கிவ்அவேஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த கிவ்அவேல நான் வந்து எத்தனை வின்னர் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நான் வந்து எதுவுமே ரிவீல் பண்ணல. என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லல. நான் வந்து பிளான் பண்ணியிருந்தது ஒரு வின்னர் தான். சோ நிறைய பேரை வந்து கொடுக்கறதுல ஒரு வின்னர் சூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அடிக்கடி கிவ்அவே கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தருக்கா நம்ம கொடுத்துக்கலாமே அப்படின்னு மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். சோ இந்த வின்னர் யாரு அப்படிங்கறத ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப சிம்பிளா இவங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், என்னோட ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், இன்னும் சிம்பிளா இவங்களை செலக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. அதனால நான் எப்படி செலக்ட் பண்ணேங்கிற ப்ராசஸே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் எத்தனை வீடியோஸ் எத்தனை ஷார்ட்ஸ் போடுறேனோ அது எல்லாமே நீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடணும் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கமெண்ட்ஸ்ல தான் நான் வந்து உங்களோட என்ட்ரியே எடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் போட்டது வந்து 5 ஷார்ட்ஸும் 8 லாங் வீடியோவும் போட்டிருக்கேன். டோட்டலா 13 வீடியோஸ் வருது. சோ இந்த 13 வீடியோஸ் தான் நான் வந்து கிவ்அவேக்காக எடுத்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில வீடியோஸ்ல வந்து கமெண்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் ஃபுல்லா வாட்ச் பண்ணிருக்கீங்க, ஆனா ஒரு வீடியோல கமெண்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க. சோ இந்த மாதிரியான ஏதோ இருந்துச்சு. அதனால நான் வந்து விடாம 13 வீடியோஸ்லயே எத்தனை கமெண்ட்ஸ் இருக்கு, யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்கிறது எல்லாமே நான் வந்து எடுத்திருந்தேன். சோ அதோட கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். இதுல வந்து நான் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தரோட நேம் எழுதி அவங்க வந்து எந்தெந்த வீடியோஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க, எதுல எல்லாம் மிஸ் பண்ணிருக்காங்கிறதையும் நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி நான் வந்து கால்குலேட் பண்ணதுல 2% வந்து நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா 13 வீடியோஸ் ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம எல்லா வீடியோலயுமே வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல நான் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன், அந்த கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் ஷார்ட்ஸ்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணல. மித்த எல்லா வீடியோலயும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னடா எல்லா வீடியோவும் ஃபாலோ பண்ணிருக்காங்க, நம்ம இவங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு. பட் நான் இப்படியும் திங்க் பண்ணேன், ஒரு வீடியோ மிஸ் பண்ணவங்களையும் நம்ம வந்து இந்த லிஸ்ட்ல போட்டு, ஆக்சுவலி நான் லக்கி டிரா தான் பிளான் பண்ணியிருந்தேன். சோ அந்த லக்கி டிரால அவங்களையும் போட்டு குலுக்கி ஒரு வின்னரை சூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நான் பிளான் பண்ணினேன். ஆனாலும் சரி, நம்ம ரூல்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லிட்டோம், அதை நம்மளே பிரேக் பண்ணா எப்படி? இனி ஃபியூச்சர்லயும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த ரூல் பிரேக் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது. சொன்ன மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து விட்டுட்டேன். அதனால 13 வீடியோஸையும் ஃபுல்லா பார்த்து கமெண்ட் பண்ண 2 பேர் தான் நான் வந்து இப்ப வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது யாருங்கிறத நான் சொல்றேன். ஜெயபிரசாந்த் பிரதாப், ஜெயபிரசாந்த் பிரதாப் என். இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லயுமே வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து எல்லாரோட நேமும் வந்து எழுதி வச்சிருப்பேன். இந்த கொஞ்சம் கிறுக்கிற மாதிரி இருக்கும், கண்டுக்காதீங்க. பட் நான் வந்து எல்லாரோட நேமும் வந்து எழுதி வச்சிருக்கேன். எழுதி வச்சுட்டு இதுல நான் வந்து அவங்க எந்த வீடியோல கமெண்ட் பண்ணிருக்காங்க, எந்தெந்த வீடியோல கமெண்ட் பண்ணல அப்படிங்கறத 1010 அந்த மாதிரி நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்போ இந்த ஜெயபிரசாந்த் பிரதாப் ஜெயபிரசாந்த் பிரதாப் என். சோ இந்த 2 ஐடி தான் நம்ம வந்து லக்கி டிரா வந்து போட போறோம். ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா, 2 ஒரே பர்சனா தான் இருக்கும் அப்படின்ட்டு. நான் எழுதின லிஸ்ட்ல வந்து அவங்களோட நேம் 1 and 2ல இருக்கு. அதனால நான் சிம்பிளா நம்பர் 1 நம்பர் 2 போட்டே வந்து லக்கி டிரா எடுத்துடுறேன். சோ இப்போ வந்து நம்பர் 1 நம்பர் 2 நம்ம வந்து போட்டாச்சு. இதை நம்ம வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த கிவ்அவேல வந்து வின் பண்ண முடியாதவங்க சாரி, நீங்க வந்து எதுவும் நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா நம்ம இன்னும் நிறைய கிவ்அவேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதுலயும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிச்சயமா நீங்க வின் பண்ணலாம். ஒரு நாள் பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான். சோ அவனை வச்சு நான் எடுக்கலாம் ட்ரை பண்ணேன். அதனால நானே வந்து ரேண்டமா எடுத்துறேன். சோ இந்த 2 பீஸ் தான் இங்க இருக்கு. நம்பர் 1 and நம்பர் 2 யாரு வின்னர் இருக்குது இப்ப நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுதான் நம்பர் 1.
நம்பர் 1 வந்து ஆக்சுவலி இந்த ரெண்டு சேம் பர்சன் தான் எனக்கு தோணுது. ஜெயபிரசாந்த் பிரதாப் இவங்க தான் நம்மளோட கிவ் அவே வின். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த கிவ் அவேல வின்னரான ஜெயபிரசாந்த் பிரதாப்க்கு நம்மளோட வாழ்த்துக்கள். சோ ஜெயபிரசாந்த் பிரதாப் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நீங்க இந்த வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நீங்க இன்ஸ்டாகிராம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு கிஃப்ட் எப்படி வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அதுல எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்காக சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமா நம்ம அடுத்த கிவ் அவேல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.